காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கைதிகளில் சிறைபிடிக்கப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரிகள், மோசமாகும் நீர்கொழும்பு சிறையின் கள நிலவரம். பேஸ்புக் விருந்தில் அதிரடி முற்றுகை, ஐஸ் மற்றும் ஹெரோயினுடன் 15 பேர் கைது. அமெரிக்க டாலரின் விற்பனை விலையில் வீழ்ச்சி. முகநூல் முழுவதும் முட்டாள்கள், தயாசிரி ஜெயசேகர கடும் விமர்சனம். நீதித்துறைக்கு அரசின் நேரடி அரசியல் தலையீடு, நிரோஷன் பாதுக கடும் குற்றச்சாட்டு. யாழில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் பலி. இளைஞர் ஒருவரை கடத்திய குற்றச்சாட்டு, ஹிருடிகாவிற்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. மைதானத்தில் கதறி அழுது கண்ணீருடன் விடைபெற்றார் பிரேசில் நட்சத்திர வீரர் நெய்மர். தொடர்பான விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று காலை ஏற்பட்ட கைதி மோதலில் பலர் காயமடைந்ததுடன் சில கைதிகள் சிறை அதிகாரிகளை பிடித்து வைத்துள்ளனர். அவர்களை மீட்க விசேட அதிரடிப்படையினரும் இராணுவத்தினரும் முயற்சி மேற்கொண்டு வருவதுடன் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வருவதில் சிரமம் நிலவுகின்றது என தெரிவிக்கின்றனர். எல்லைப் பகுதியில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதியில் நடைபெற்ற இரவு விருந்தில் போதைப் பொருட்களுடன் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முகநூல் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்ட போது ஹெரோயின், ஐஸ் மற்றும் போதை மாத்திரைகள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை மத்திய வங்கியின் நாணய மாற்று விகித தகவலின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை ரூபாய் 339.88 குறைந்துள்ளது. முன்பு ரூபாய் 340.44. யூரோ கொள்முதல் ரூபாய் 326.23, விற்பனை ரூபாய் 389.85. கனேடியன் டாலர் கொள்முதல் ரூபாய் 231.119, விற்பனை ரூபாய் 240.20. ஆஸ்திரேலிய டாலர் கொள்முதல் ரூபாய் 226.36, விற்பனை ரூபாய் 237. நாணய வீதங்கள் சந்தை மாற்றங்களுக்கு ஏற்ப தினசரி மாறக்கூடும். ஐக்கிய அமெரிக்க சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர முகநூல் முட்டாள்கள் நிறைந்த இடம் என்றும் அது அறிவார்ந்த விவாதங்களுக்கு ஏற்ற தளமல்ல என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனால் தான் முகநூலை பயன்படுத்துவதில்லை என குறிப்பிட்டார். மேலும் எதிர்க்கட்சியினரை குற்றவாளிகள், இனவாதிகள் என குற்றம் சாட்டி அவர்களின் நட்பெயரை கெடுக்க அரசு முயற்சிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் நீதித்துறையில் அரசியல் தலையீட்டை ஏற்படுத்தும் முயற்சியாகும் என ஊழல் எதிர்ப்பு முன்னணியின் அமைப்பாளர் நிரோஷன் பாதுக குற்றம் சாட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதை தெரிவித்துள்ளார்.
அரசமைப்பின்படி நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் அதை மாற்ற அரசாங்கம் முன் வருவது சந்தேகத்துக்குரியது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் நீதித்துறையில் தற்போது பல வெற்றிடங்கள் உள்ள போதும் அவற்றை நிரப்பாமல் ஓய்வு பெறும் வயதை நீட்டிக்க முயற்சிப்பது அரசியல் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுகின்றது எனவும் குற்றம் சாட்டினார். பிரதம நீதியரசரின் பதவி காலத்தை நீடிப்பது நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் இதற்கு எதிராக சட்ட மற்றும் அரசியல் ரீதியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். யாழில் 7ஆம் மாதம் 4ஆம் தேதி அன்று இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 72 வயதான ஆறுமுகம் ஏகானந்த சிவம் உயிரிழந்துள்ளார். துவிச்சக்கர வண்டியில் சென்ற அவரை பின்னர் வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமசந்திரவின் மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க ஆகஸ்ட் 6ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு கடத்தல் மற்றும் தாக்குதல் குற்றச்சாட்டில் கொழும்பு உயர் நீதிமன்றம் விதித்த 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மனுவை மேல்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. உலகக்கோப்பை 16 அணிகள் சுற்றில் நோர்வேயிடம் 2-1 என தோல்வியடைந்ததால் பிரேசில் அணி தொடரில் இருந்து வெளியேறியது. இந்த போட்டிக்கு பிறகு நட்சத்திர வீரர் நெய்மர் தனது சர்வதேச கால்பந்து வாழ்க்கைக்கு உணர்ச்சி பூர்வமாக விடை கொடுத்தார். நோர்வே அணிக்காக எர்லிங் ஹாலண்ட் 2 கோல்கள் அடித்தார். நெய்மர் கூடுதல் நேரத்தில் பெனால்டி மூலம் 1 கோல் மட்டுமே அடிக்க முடிந்தது. இந்த தோல்வியால் 1990க்கு பிறகு முதல் முறையாக பிரேசில் இவ்வளவு விரைவில் உலகக்கோப்பையிலிருந்து வெளியேறியது. போட்டி முடிந்ததும் நெய்மர் கண்ணீருடன் தனது ஓய்வை அறிவித்தார். 4 உலகக்கோப்பைகளில் கோல் அடித்த 2வது பிரேசிலியராகவும் அவர் சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.